சாப்டர் 34 ஹை கோர்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் சிங்கிள் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் வந்து ஹை கோர்ட் ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட் தான் ஹையர் ஜுடிஷியல் சர்வீஸ். ஸோ 1862 தான் ஹை கோர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு 1866 ஃபோர்த் ஹைகோர்ட்டாக வந்து அலகாபாத்தில் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராவின்ஸ்லேயும் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ப்ராவின்ஸ்லேயும் ஒரு ஹைகோர்ட் அதுக்கு ஓனாக வந்துருச்சு. 1950 அப்புறம் தான் இந்த ப்ராவின்ஸில் கோர்ட்டெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஹைகோர்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 தான் என்ன ஆச்சுன்னா ஒரு ஹைகோர்ட் 2 ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கோ வந்து ஹைகோர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு co-terminus ஸ்டேட்டஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த co-terminus ஸ்டேட்டஸ் வந்து வித்தின் த டெரிட்டரிஸ் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் அந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் அப்படி பார்த்தோன்னா 25 ஹைகோர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் 3 ஹைகோர்ட் தான் வந்துட்டு 1 or more ஸ்டேட்ஸோட கம்பைன்ட் ஆகிருக்கு. அதில் 8 யூனியன் டெரிட்டரிஸ், அதில் டெல்லிக்கு மட்டும் செப்பரேட் ஹைகோர்ட் இருக்குது சின்ஸ் 1966 ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் பார்த்தோன்னா இது வந்து காமன் ஹைகோர்ட். அதுதான் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இருக்கிற ஒரு ஹைகோர்ட். மற்றபடி இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பைன்ட் ஆகி வரும். ஸோ பார்லிமெண்ட் வந்துட்டு இந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து இந்த யூனியன் டெரிட்டரிக்கு அதை வந்து எடுத்துகிட்டும் போகலாம் ஹைகோர்ட்டை, இல்லை எக்ஸ்க்ளூடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து ஆர்டிக்கல் 214 to 231 அதாவது பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஹைகோர்ட்டோடைய ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்சி, அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி சொல்லுது. ஃபஸ்ட்டு காம்போசிஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்த மாதிரி தான் இதில் வரும். ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். என்னென்னா ஹைகோர்ட் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவோ காமனோ ஒரு சீஃப் ஜட்ஜ் இருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. டைம் டு டைம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதோடைய நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபைடான நம்பர்ஸ் கொடுக்கல. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார், ஈவன் தோ இட் இஸ் ஹைகோர்ட். ஸோ ஆன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுத்துக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போவுமே பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணால் பிரசிடென்ட்டோடைய டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷனில் அவர் அப்பாயிண்ட் பண்ணுறது கிடையாது. அவர் எப்போவுமே வந்து ஜுடிஷியல் ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அது யாராக இருக்க முடியும், இருக்கிறதுல ஹையஸ்ட் பவராக தான் இருக்க முடியும். அதனால தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன். பிகாஸ் இது ஹைகோர்ட் இல்லையா, ஸோ அதனால் வந்து கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன்ட்டையும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் சீஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த கன்சர்ன்ட் ஹைகோர்ட்டை நம்ம கன்சல்ட் பண்ணி தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து நம்ம பண்ண முடியும். சப்போஸ் 2 or more ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அப்போ அதில் இருக்கிற எல்லா கவர்னர்ஸுமே, அந்த ஸ்டேட்டோட எல்லா கவர்னர்ஸுமே கன்சல்ட் பண்ணி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993 வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டையுமே வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து பாஸ் பண்ணாங்க. தேர்ட் ஜட்ஜ் கேஸ் 1998 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சீஃப் ஜட்ஜோடைய கன்சல்டேஷனோட ஆல்சோ கொலிஜியம் ஆஃப் 2 senior most ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அவங்களோட கன்சல்டேஷன் ஓட தான் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய சோல் ஒப்பீனியனில் நம்ம வந்து பண்ணலை. ஸோ 99th கான்ஸ்டியூஷன் நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே தான் சேம் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2014. அப்போ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2014 வந்துச்சு. அது வந்து கொலிஜியம்க்கு பதிலாக இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் திரும்பி அதை வந்து 2015 வந்து நம்ம அபாலிஷ் பண்ணி திரும்பி வந்து கொலிஜியமே ரீஸ்டோர் பண்ணிட்டோம். எதுக்காகனா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன், ஓத் அண்ட் சேலரி. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா அவங்க சிட்டிசனாக இருக்கணும், ஜுடிஷியல் சர்வீஸில் வந்து 10 years வந்துட்டு இருந்திருக்கணும், அண்ட் ஹைகோர்ட்டோட அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் 10 years கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இதுக்கு கிடையாது, இந்த ஹைகோர்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓத் வந்து பார்த்தோன்னா அதே தான். அங்கே வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிரசிடென்ட் பண்ணுவாங்க, இங்கே ஃப்ரண்ட் ஆஃப் கவர்னர் பண்ணுவாங்க, இல்லைனா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன் ஃப்ரண்ட்டில் பண்ணுவாங்க. சேம் அதே 4 oaths தான் எடுப்பாங்க, ஓத் அண்ட் அஃபர்மேஷன். அண்ட் சேலரி அண்ட் அலவன்ஸ் பார்த்தோன்னா இதுக்கு பார்லிமெண்ட் தான் சேலரிஸ் வந்து அலவன்சஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி 2018 90,000 2.5 வந்து சீஃப் ஜட்ஜுக்கும், 80,000 2.25 lakhs வந்துட்டு நார்மல் ஜட்ஜஸ்க்கும் ஆஃப் ஹைகோர்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ரிட்டையர் ஆகும்போது கடைசி மந்தில் என்ன சேலரி வாங்கினாலும் அதோட 50% தான் அவங்களுடைய பென்ஷன். ஸோ டென்யூர் ரிமூவல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டென்யூர் இது வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது ஆஸ் சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி 4 ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னா 62 ஏஜ் வரைக்கும். இப்போ அங்கே வந்து ஏஜ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன சொல்லுவோம் நம்ம,
பார்லிமெண்ட்டில் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோமா. இங்கே வந்து ஏஜ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ ஹைகோர்ட் அந்த மாதிரி ஏஜில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா பிரசிடெண்ட்டாக டிசைட் பண்ணுவாங்க. யாரை கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை தான் கன்சல்ட் பண்ணி, ஆனால் பிரசிடெண்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ அவர் ரிசைன் பண்ணலாம் பிரசிடெண்ட் கிட்ட. ஸோ எங்கள் பிரசிடெண்ட் எங்கள் கவர்னர் வருதுன்ற ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் இந்த ஹைகோர்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா பிரசிடெண்ட் தான் ரிமூவ் பண்ணுவாங்க பை பார்லிமெண்ட். அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் ரிமூவல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ட் இவருடைய இது வேக்கண்ட்டாக இருக்குது இவரோட ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னோன்னா எந்த டைமில் வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அவர் போயிட்டார், இல்லைனா இன்னொரு ஹைகோர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் வெக்கேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் நம்ம வந்து சேம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ பார்லிமெண்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி ரிமூவல் மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதை அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்னா, பிரசிடெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அண்டர் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1986 அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் பார்த்தோன்னா பிரசிடெண்ட் தான் வந்து அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஜட்ஜை, திரும்பி அகெயின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷனோட. ஸோ அவர் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க, காம்பன்சேட்டரி அலவன்ஸ். இதை டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட். ஸோ 1977 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திரும்பி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சம் எக்ஸப்ஷனல் மெஷர்ஸ், அதாவது ஒன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னால மட்டும்தான் அதை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1994 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு இருக்குது, பட் யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த ஜட்ஜு வந்துட்டு இதை சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஜட்ஜ் கேஸ் 1998 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன் அடிஷன் ஆஃப் இந்த கொலிஜியம் ஆஃப் சீனியர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா எந்த ஹைகோர்ட்லேருந்து எந்த ஹைகோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த 2 ஜட்ஜஸையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டெசிஷன்ஸ் எடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் அடிஷ்னல் அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஆக்டிங் சீஃப் ஜட்ஜ்னால் சேம் பிரசிடெண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ சீஃப் ஜட்ஜோடைய இது வேக்கண்ட்டாக இருக்குது அந்த டைமில், அப்படி இல்லைனா வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கார் டெம்பரரி, இல்லைனா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவரை ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி டைமில் பிரசிடெண்ட் வந்துட்டு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக பண்ணுவாங்க. தென் அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ அடிஷ்னல் ஜட்ஜ் அப்படின்னா டுவெல்லி குவாலிஃபைடு பர்சனை வந்துட்டு அடிஷ்னல் ஜட்ஜாக ஹைகோர்ட்டுக்கு டெம்பரரியாக நாட் மோர் தென் 2 இயர்ஸ்க்கு வந்து, அதாவது 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து டெம்பரரியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், இப்போ நிறைய ஒர்க் லோட் இருக்குது அப்படின்றதுக்காகவும் இதை வந்து பண்ணுவாங்க பிரசிடெண்ட். அண்ட் டுவெல்லி குவாலிஃபைட் பர்சனை ஆக்டிங் ஜட்ஜாக போடுவாங்க. இப்போ நம்ம எப்படி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி ஆக்டிங் ஜட்ஜாக போடுவாங்க. இப்போ எந்த மாதிரி டைம்லனா, சப்போஸ் ஜட்ஜால் அந்த இதுவை பண்ண முடியல, இல்லை டெம்பரரியாக வந்துட்டு இருக்காங்க, டெம்பரரியாக இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் தேவைப்படுது, appointed to act temporarily as a chief justice of that high court, இந்த மாதிரி டைமில் தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிங் ஜட்ஜ் பார்த்தோன்னா பெர்மனன்ட் ஜட்ஜ் வர வரைக்கும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கலாம், பட் நாட் மோர் தென் 62 இயர்ஸ் அந்த ஏஜ் வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடியுமா, அதுக்கு மேலே அவங்க ஆஃபீஸை ஹோல்ட் பண்ண முடியாது. அடிஷ்னலாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் ஜட்ஜாக இருந்தாலும் சரி. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து சேம். இப்போ ஹைகோர்ட்டில் வந்துட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் கன்சல்ட் ஆஃப் பிரசிடென்ட்டோட வித் கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் கன்சல்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து இருக்கணும். அவங்களுடைய அலவன்சஸ் வந்து பிரசிடெண்ட் தான் ஜட்ஜ் இது முடிவு பண்ணுவாங்க. அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பவர் அண்ட் ப்ரிவிலேஜஸ் தான் வந்துட்டு ஒரு ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அதர் தென் தட் அவர் வேறு மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட்டான ப்ரிவிலேஜஸ் அவருக்கு கிடைக்காது, ஒரு சில விஷயங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் சேம் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் நம்ம அங்கே சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூரும் சேம், ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன்ஸும் சேம், எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட். அங்கே கன்சாலிடேட்டட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தோமா, இங்கே கன்சாலிடேட்டட் ஆஃப் ஸ்டேட். இன்னொரு சின்ன மைன்யூட் சேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே பென்ஷனும் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான், ஆனால் இங்கே வந்து பென்ஷன் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் கொடுப்பாங்க. அங்கே வந்து சேலரிஸில் மட்டும்தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் எடுப்பாங்களே தவிர பென்ஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் தான் எடுப்பாங்க. இது ஒரு சின்ன சேஞ்ச். அண்ட் கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் கேனாட் பி டிஸ்கஸ், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான். பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவங்க வந்துட்டு ப்ளீடிங்கும் ஆக்டிங் கோர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனி கோர்ட் பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட், இதுவும் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃப்ரீடம் டு அப்பாயிண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களே பண்ணிப்பாங்க, அது ஒன்று. ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கேனாட் பி கர்டில்ட், அங்கே என்ன பார்த்தோன்னா, அதாவது பார்லிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, யாராலையும் கர்டில் பண்ண முடியாதுன்னு பார்த்தோமா. இங்கேயும் சேம் அதே மாதிரி தான். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் பார்லிமெண்ட் ரெண்டுமே கர்டில் பண்ண முடியாது, அது ஜூரிஸ்டிக்ஷன். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து அதுக்கு கேரண்டியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட்
ஸோ சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஹை கோர்ட்டையும் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணணும். அண்ட் இதுவும் வந்து கார்டியன் ஆஃப் த ப்ரொடெக்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இல்லையா. ஸோ அதுவும் அதனால் வந்து இதுவுமே வந்து நம்மளை எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் இல்லை, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கிட்ட இதுவும் தனிச்சையாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கும் சில வந்து பவர்ஸ் வந்து இருக்கும். சூப்பர்வைசரி அண்ட் கன்சல்டேட்டிவ் ரூல்ஸ்லாம் கூட இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியில் என்ன பவர் இருந்துச்சோ அதே பவர் தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்களே தவிர ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக இது ப்ரொவிஷன்ஸை வந்து சொல்லலை. ஸோ ஒரே ஒரு அடிஷன் மட்டும் என்னென்னா, அங்கே வந்து ரெவன்யூ மேட்டர்ஸ் வந்து நம்ம டீல் பண்ண மாட்டோம்னு சொன்னோம். இங்கே வந்து ரெவன்யூ மேட்டர்ஸ் ஹைகோர்ட் வந்து ரெவன்யூ மேட்டர்ஸையும் டீல் பண்ணும். ஸோ அதாவது ப்ரீ கான்ஸ்டியூஷன் ஏரால இல்லாத ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் அடிஷ்னல் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட், அப்பீலியேட், சூப்பர்வைசரி, கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்ஸ், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. சேம் அதே தான். இப்போ இந்த ப்ரெசென்ட் ஜுடிஷியல் பவர் வந்துட்டு எப்படி கவர்ன் பண்ணுறாங்க ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் கொடுக்கப்பட்டது அண்ட் லெட்டர்ஸ் பேட்டர்னில் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் இந்தியன் பீனல் கோட் 1860, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 அண்ட் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908. இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம சொன்னோம், அப்பீலில் வர கேஸ் இல்லாமல் எது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸாக இருக்குதோ அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போது எலெக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த பிரச்சனை, ரெவன்யூ மேட்டர்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்துட்டு கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அண்ட் 4 ஹை கோர்ட்ஸ், அதாவது கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் அண்ட் டெல்லி ஹைகோர்ட்ஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஹேவ் ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ஹையர் வேல்யூஸ். ஸோ இது வந்துட்டு ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபைட் வேல்யூஸ் வரைக்கும் தான் கேசஸ் டீல் பண்ணும். ஆனால் இந்த 4 ஹைகோர்ட்ஸ் வந்துட்டு ஹையர் வேல்யூஸையும் டீல் பண்ணும் வித் ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1973 கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் வந்துட்டு கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸும் இருந்துச்சு. அதை எப்போ அபாலிஷ் பண்ணாங்கன்னா 1973 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்தப்போ அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நமக்கு தெரியும், ஆர்டிகல் 226 அதன்படி. ஸோ அது வந்து எல்லா விரிட்ஸையுமே வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணலாம். நம்ம அங்கே பார்த்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ஸால் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக மட்டும்தான் விரிட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, வேறு எந்த பர்பஸ்க்கும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஹைகோர்ட் வந்துட்டு எல்லா பர்பஸ்க்கும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். எல்லா பர்பஸ்னால் என்னென்னா ஆர்டினரி லீகல் ரைட்ஸ் கூட இது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த விரிட்ஸை வந்துட்டு எப்படி பண்ண முடியும், நம்ம படிச்சிருக்கோம். அதாவது வித்தின் த டெரிட்டரி ஆஃப் அந்த குறிப்பிட்ட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்களில் மட்டும்தான் எடுக்க முடியும், அது மேலே எடுக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஹைகோர்ட் இருக்குது ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னா அதுக்கு வெளியில் நடக்கிற பிரச்சனை, சப்போஸ் அந்த காஸ் வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ளே தான் நடந்திருக்கு, வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் நடந்திருக்கு, ஆனால் இது வந்து அவுட் சைட் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே இந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது அந்த காஸ் வந்து வித்தின் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஹைகோர்ட்டில் வந்து இருக்கிற அந்த விரிட்ஸ் வந்துட்டு நாட் எக்ஸ்க்ளூசிவ். ஏன் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பார்க்குறாங்க, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்துட்டு இது வைடர் தென் தட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் நம்ம பார்த்துட்டோம். பிகாஸ் அதர் பர்பஸ்க்கும் இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து சந்திரகுமார் கேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது விரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து போத் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இருக்குது. பிகாஸ் அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதனால் அதை அமெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சந்திரகுமார் கேஸ் 1997. அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீல். இப்போ சபார்டினேட் கோர்ட்ஸில் என்ன நடந்துச்சுனாலும் போத் சிவில் அண்ட் கிரிமினல் வந்துட்டு அப்பீல் பண்ணுறது வந்து ஹைகோர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸை விட அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கொஞ்சம் வைடராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிவில் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டர்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இல்லை அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் எந்த கோர்ட்டாக இருந்தாலுமே கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டிப்புலேட்டட் அமௌண்ட் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அது வரைக்கும், அது பீரியடிக்கலி மாறுமோ என்னன்னு தெரியல, ஸோ அதனால் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட் வரைக்கும் இருக்கிற கேசஸ் எல்லாம் இங்கே அப்பீல் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு என்னென்னா கொஷின் ஆஃப் லா ஒன்லி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையுமே வந்து இங்கே அப்பீல் பண்ணலாம். அதாவது ஃபேக்ட் இல்லை ஒன்லி லா. தென் சம் அதர் இப்போ ஃபார் சம் கோர்ட்ஸ்க்கு, சம் ஹை கோர்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பவர் இருக்குன்னா இன்ட்ரா கோர்ட் அப்பீல்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஒரு டெசிஷனை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு திரும்பியும் நம்ம அப்பீல் பண்ணி வேறு டெசிஷன்ஸ் டிவிஷன் பெஞ்சுக்கு கொண்டு போயிட்டு சேம் ஹை கோர்ட்லேயே வந்து அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் ட்ரிபுனல்ஸ்லேருந்து வர அப்பீல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த ஸ்டேட் கோர்ட் தான் எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 1997 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா ட்ரிபுனல்ஸுமே வந்துட்டு சப்ஜெக்ட் டு ஹை கோர்ட் தான். முன்னாடி வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து ட்ரிபுனல்ஸ் வந்து டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை கோர்ட் போகணும், அங்கே ஏதாவது முடியல அப்படின்னா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செஷன் கோர்ட், அடிஷ்னல் செஷன் கோர்ட்ஸ் எல்லாவுடைய கிரிமினல் மேட்டர்ஸ் விச் எவர் இம்ப்ரிசன் ஃபார் மோர் தென் 7 years அப்படின்ற கேசஸ்லாம் இங்கே வந்து நம்ம அப்பீல் பண்ணலாம். அதாவது டெத் சென்டென்ஸ், அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இப்போ சப்போஸ் வந்து ஹை கோர்ட் கொடுத்துட்றாங்க, ஏதாவது ஒரு கோர்ட் சபார்டினேட் கோர்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஹை கோர்ட் பெர்மிஷன் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஹை கோர்ட்டும் அதை திரும்பி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பீல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. டெத் சென்டென்ஸை மட்டும் ஹை கோர்ட் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 அப்பீல் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேரியஸ் ப்ரொவிஷன்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. அதாவது த அப்பீல்ஸ் ஃப்ரம் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த அசிஸ்டன்ட் செஷன் கோர்ட்ஸ் இல்லை மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இல்லை அதர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கூட ஹை கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொவிஷன்ஸையும் கொண்டு வந்தாங்க 1973. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இருக்கிற எல்லா சப்பார்டினேட்ஸ் கோர்ட்ஸையும் வந்துட்டு ட்ரிபியூனல்ஸையும் இதுதான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணும். அதாவது எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ அதுலேருந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி அதை கேட்கலாம். கேசஸ் அண்ட் ஆல்சோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ், அதாவது ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் இதன் பிரகாரம் தான் ரெகுலேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் இப்படிலாம் தான் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், புக்ஸ் அண்ட் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லலாம். அது ஃபீஸ் செட்டில்மெண்ட், அதாவது ஷெரிஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ், லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு செட்டில் பண்ணுறது எல்லாமே இது சூப்பர்வைசரி பண்ணும். ஆல்சோ இது வந்து எல்லா கோர்ட் அண்ட் ட்ரிபியூனல்ஸ்க்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹை கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பீலேட் வருதோ இல்லையோ, பட் இருந்தாலும் எல்லா கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஒரு பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் காஷியஸாகவும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பரிண்டெண்டன்ஸ் மட்டும் கிடையாது, ஜுடிஷியல் சூப்பரிண்டெண்டன்ஸும் பார்க்கும் அண்ட் ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸுக்கும் இது இருக்குது. தென் சியோமோட்டோ ஆன் இட்ஸ் ஓன் கூட இது வந்துட்டு எனி அப்ளிகேஷன்ஸ் ஒரு எது வேணும் வேண்டாம் அப்படின்றது நாட் நெசசரி ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் அ பார்ட்டி, ஒரு அப்ளிகேஷன் இல்லாமையும் தன்னிச்சையாகவும் செயல்படும் சியோமோட்டோ. தென் இப்போ அன்லிமிட்டட் அத்தாரிட்டி ஓவர் இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ்க்கு ஹை கோர்ட் இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அது லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் யூஸ்வலி அது எப்படி லிமிட் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், கிராஸ் வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், எரர் ஆஃப் லா, டிஸ்ரிகார்ட் டு த லா ஆஃப் சுப்பீரியர் கோர்ட்ஸ், பர்வஸ் ஃபைண்டிங்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்ட் இன்ஜஸ்டிஸ், இந்த மாதிரி டைமில் மட்டும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்ட் அதர் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம அப்பாயின்மெண்ட், போஸ்டிங், ப்ரொமோஷன்ஸ் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்க்கு கொடுக்குறோம். அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ் ஜுடிஷியல் சர்வீஸில் போடணும் அப்படின்னாலுமே நம்ம கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அதர் தென் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். இப்போது இது வந்துட்டு எதை எல்லாம் டீல் பண்ணணும் அப்படின்னா போஸ்டிங், ப்ரொமோஷன்ஸ், கிராண்ட்ஸ் ஆஃப் லீவ், ட்ரான்ஸ்ஃபர், டிசிப்ளின் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் சர்வீஸ் ஆஃப் ஸ்டேட்ஸை தான் டீல் பண்ணும் அதர் தென் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்ஸ். அதனால தான் இட் கேன் வித்ட்ரா கேஸ் பெண்டிங்ஸ். இப்போ ஏதாவது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது இல்லைனா கொஷின் ஆஃப் லா, இது வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷன் தேவைப்படுது கான்ஸ்டியூஷனுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே வந்து அந்த லாவை எடுத்து சபார்டினேட் கோர்ட்டிலேருந்து இது ஒன்று டிஸ்போஸ் பண்ணிடும். மீன்ஸ் இது டெசிஷன்ஸ் பண்ணிடும், டெசிஷன் சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடும். அப்படி இல்லைனா இதை வந்து டிட்டர்மைன் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த சபார்டினேட் கோர்ட்டுக்கே அதோட ஜட்ஜ்மெண்ட்டோட ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி இதோட லா எல்லாமே எல்லா சப்பார்டினேட் கோர்ட்ஸ்க்கும் பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் படித்தாலும் அதே மாதிரி தான். இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரொசீடிங், ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபார் லீகல் ப்ரெசிடென்ஸ் அண்ட் லீகல் ரெஃபரன்ஸ்க்கு. இதெல்லாம் வச்சு ஒரு கொஷினாக வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி சபார்டினேட் கோர்ட்ஸில் வந்து வாதாட முடியாது. தென் இது வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம்ல சுப்ரீம் கோர்ட் வந்து யாரை வேணால் பனிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதே மாதிரி இதுக்கும் வந்து உரிமை இருக்குது. சப்போஸ் அது அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நம்ம பார்த்தோம்ல அதே தான் சேம். ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. 1971 கண்டெம்ட்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971 வந்த பிறகு தான் சிவில் அண்ட் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டெம்ட்ஸ் ஆஃப் கோர்ட்டையும் கொண்டு வந்தாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெம்ட்ஸ் ஆஃப் கோர்ட் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க வந்துட்டு இந்தியன் பீனல் கோட் 1860 அதில் வர அஃபென்சபிள் அந்த அஃபென்ஸ் எல்லாம் அப்படி தான் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டை ஹைகோர்ட்டே ரிவ்யூ பண்ணி அதோடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை அது வந்து மாற்றலாம். ஈவன் தோ கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் வந்து இது கன்ஃபர் பண்ணலனாலும் அதை மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. கான்ஸ்டியூஷனே வந்து கன்ஃபர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுத்தோட எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பார்க்கறதுக்கான ரைட்ஸ் வந்து போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது வந்து கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 13 and 226 நம்மளுக்கு தெரியும்ல விரிட்ஸ். ஓகே, ஆர்டிகல் 226 வந்து விரிட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 13 வந்துட்டு
நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஐ திங்க் 32 ஓகேவா, ஆர்டிகல் 32 அண்ட் 226 அண்ட் 13 வந்துட்டு விச் இஸ் லா அண்ட் விச் இஸ் ஸ்டேட் எதெல்லாம் லா கடியில் வரும் அப்படின்றதுனால அது ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்ல வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்பாங்க. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த கிரவுண்ட்ஸில் அதை சொல்ல முடியும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 அண்ட் அவுட் சைட் த காம்பிடன்ஸ் ஆஃப் த அத்தாரிட்டி விச் ஹாஸ் பீன் ஃப்ரேம்ட் இட். ஸோ அத்தாரிட்டியை வந்துட்டு ஒரு இதில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வெளியில் இருக்கிற காம்பிடன்ஸாக அதை சொல்ல முடியும். தென் ரீபக்னன்ட் டு த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்து அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 43rd அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இல்லை, ஹைகோர்ட்டுக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.